ஹாய், அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கமுங்க. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேவகோட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளையன் ஊரணி. ஏன் எதுக்காக இப்போ இதை நான் காட்டுறேன் அப்படின்னா, இங்கே கலங்காத கண்ட விநாயகர் கோவில் இருக்குதுங்க. கடந்த 7ஆம் தேதி இந்த விநாயகர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. நான் அந்த சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், பெரிய வீடியோவாக போடுவோன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த நேரத்தில் எனக்கு ஃபேஸ்புக்கிலேருந்து ஒரு சில தகவல் கிடச்சிதுங்க. இந்த விநாயகர் கோவில், இந்த ஊரணி வந்துட்டு ஒரு காலத்தில் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய குடிநீராக இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் மக்கள் வந்துட்டு குளிக்கிற ஊரணியாக மாற்றிருக்காங்க. அதுக்கடுத்து மழை ஜலம் கழிச்சிட்டு வந்து கை கால் கழுவுற இடமா மாற்றிருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. ஏன்னா ஒரு காலத்தில் இது மக்கள் வந்துட்டு குடிக்கிறதுக்காக பயன்படுத்தின தண்ணி. அப்போது 1911ஆம் ஆண்டு வெள்ளையன் ஊரணி கலங்காத கண்ட விநாயகரை கும்பிடுறதுக்காக திருவாடான கோர்ட் நீதிபதி அவங்க வந்திருக்காங்க. வந்த சமயத்தில் ஒரு 2 பொண்ணுங்க அந்த ஊரணியில் நின்று பல் விளக்கிட்டு இருந்திருக்காங்கங்க. பல் விளக்குனவங்களை வந்துட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. அபராதம்னா காசு பணம் கட்ட சொல்லலை, கோயிலில் போய் 2 தேங்காய் உடைக்க சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா ஒரு பய உணர்வு வரும், அந்த குளத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு 1911ஆவது ஆண்டில் இருந்த வசியமித்திரன் அப்படிங்கிற பத்திரிக்கையில் செய்தியாக வெளிவந்திருக்குங்க. அந்த செய்தியையும் அந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. அதாவது திருவாடான கோர்ட் நீதிபதி வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்ததாகவும் அப்போ பார்த்து அந்த பெண்களுக்கு அபராதம் போட்டதாகவும், அங்கே இனிமேல் வந்துட்டு யாராவது குளிச்சாலோ இல்லை பல் விளக்குனாலோ இல்லை ஏதாவது அந்த தண்ணியை அசுத்தப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் அவங்களுக்கு அபராதம் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அங்கே அது மட்டும் இல்லாமல் ஒரு காவலாளி போட்டு சுற்றி வேலி கட்டி காவல்காரங்க வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த காவலாளி வந்துட்டு காலையில் வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருமே அதை பயன்படுத்தியிருக்காங்க. தண்ணியை குளிக்கிறது, கை கால் முகம் கழுவுறது, இந்த மாதிரியான துணி துவைக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அந்த வேலி மட்டும் பத்தாது, ஒரு கதவு இரும்பு கேட்டும் போடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நீதிபதி சொல்லியிருக்காங்க. இது அந்த காலத்திலேயே வசியமித்திரன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையில் செய்தியாக வெளிவந்திருக்குங்க. இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ அழகான ஒரு தண்ணி ஊரணி இப்போ வந்துட்டு அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் இப்போது கும்பாபிஷேகம் நடந்தப்போ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமாக மக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. யாகசாலை வளர்க்கப்பட்டு அபிராமி அந்தாதி குழுவினரால் முற்றோதெல்லாம் பண்ணப்பட்டு மக்கள் வந்துட்டு அடிக்கடி போயிட்டு வர இடம். அந்த ஊரணியே நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். கும்பாபிஷேகத்துடைய தீப தரிசனம் பாப விமோச்சனம் என்று சொல்வார்கள். அப்படி தீப தரிசனம் கோபுர கலசங்களில் அருமையான நீரூற்றப்பட்டுள்ளது. இப்பொழுது தீப தரிசனம் நடக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், தீப தரிசனம் பாப விமோச்சனம் என்று சொல்வார்களே, அப்படி கோடி தரிசனத்தினுடைய இருந்து கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது பாவ விமோச்சனம் பெற இருக்கின்றோம். பாவங்களெல்லாம் நீங்கி நமக்கு பணிபோல் துன்பங்களை போக்கி அருளை தரக்கூடிய அதி அற்புதமான அந்த கும்பவாசத்தில் நின்று கொண்டு
அழகான ஒரு தோற்ற அன்மை நாம் வேண்டிக் கொண்டதை எல்லாம் தந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். மிக அற்புதமான அந்த விநாயகப் பெருமானுடைய பெருங்கருணை நம்மளுக்கு வந்திருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவனுடைய பெருங்கருணை. இப்பொழுது நம்முடைய இறைவன் என்ன தருவார் என்று சொல்லும்போது 16 பேர்களாகிய கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுப்பிணி இல்லாத உடல், சரியாத மனம், அன்பு அவளாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கூழ், துன்பமில்லாத வாழ்வு, துயனின் பாதத்தில் என்ற பக்தி என்ற 16 பேர்களை தர இருக்கின்றார். அதுபோல இந்த கும்பாசை நடத்தி தந்த பெருமக்களும் அதற்கு உதவி செய்த பெருமக்களுக்கும் நமக்கும் இறைவன் எல்லா வளங்களையும் தர காத்து கொண்டிருக்கின்றார். என்னோடு வந்து இந்த கும்பாசத்தை நேரடி வர்ணனை செய்த அற்புதமான நம்முடைய தமிழ் கொண்ட அவர்களுக்கு கும்பாபிஷேகம் எப்படி இருந்ததுங்க? சூப்பராக இருந்ததுல்ல? அதே மாதிரி ஊரணியும் சுத்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதை நான் போடலைங்க, பல கைலாஷ் அப்படிங்கிறவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. வாசிக்கிறவங்களுடைய பழக்கம் அதிகமாக இல்லை, அதனால தான் இதை நான் எடுத்து போட்டேன். பார்த்துருப்பீங்க. பாய், தேங்க்யூ.